வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, குற்றம் நடந்தது என்ன அப்படின்ற ஒரு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு தெலுங்கு படத்தோட தமிழ் டப்பிங் போல. தெலுங்குல இந்த படத்தோட டைட்டில் என்னன்றது எனக்கு கிளியரா தெரியல. இது ஒரு பக்கமான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லாங்க. விக்னேஷ் கார்த்திக்னு ஒருத்தர் நிறைய ஷார்ட் பிலிம் எடுத்திருக்காரு. அதே மாதிரி இப்ப படங்கள்லாம் நிறைய எடுத்துட்டு இருக்காரு பாத்தீங்களா. அவர் ஒரு முக்கியமான ரோல் இந்த படத்துல பண்ணிருப்பாரு. இந்த படத்தோட கதை கொஞ்சம் சாதாரணமா தான் போகும். ஆனா போக போக நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. முதல்ல பிளாட்டை சொல்றேன். 2 பையன் 2 பொண்ணு சேர்ந்த மாதிரி ஒரு ட்ரிப்புக்கு போறாங்க. அதுல அடுத்தடுத்து கொலைகள் நடக்குது. இந்த கொலையை பண்றது யாரு, எதுக்காக இந்த கொலையை பண்றாங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல. விசாரணை பண்ற போலீஸ் ஆபீசர் கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றது மீதி கதையா இருக்கும். கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷன் குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஜீவான்னு ஒருத்தர் ஜீப்ல வந்துட்டு இருக்காரு. 2 பொண்ணுங்க உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப குறுக்க ஒரு நபர் வந்து நிக்கிறாரு. குறுக்க வந்து நிக்கிற நபரோட பேரு விக்னேஷ் அப்படின்றது. இப்ப ஜீவாவும் ஜீப்பை விட்டு இறங்குறாரு. மச்சான் வந்துட்டியாடா அப்படின்ற மாதிரி கட்டி பிடிக்கிறாரு. அப்பதான் இவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ்ன்றது தெரிய வருது. என்ன இவனையும் கூப்பிட்டிருக்கியா அப்படின்ற மாதிரி ஜீவாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் கேக்குறாங்க. அவங்க பேரு மாதவி அப்படின்றது. நீயும் நானும் ஜோடியா இருக்கும் போது உன் ஃப்ரெண்டு மட்டும் தனியா இருப்பால, அதனால தான் இவனை கூப்பிட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் ஜீவா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப விக்னேஷ் இருக்காரு பாத்தீங்களா, அந்த பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. அந்த பொண்ணு சிங்கிளா தான் இருப்பாங்க. அவங்க பேரு ரம்யா அப்படின்றது. இப்ப ரம்யா கிட்ட ஃபிளர்ட் பண்றதுக்குலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவங்க சரியாவே பிடி கொடுக்க மாட்டாங்க. நார்மலா மட்டும் இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சரி ட்ரிப்புக்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இவங்க 4 பேருமே சேர்ந்த மாதிரி ட்ரிப்புக்காக கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே ஜீவா இருக்காருல, ஒரு கெஸ்ட் ஹவுஸ்லாம் புக் பண்ணி வச்சிருக்காரு போல. அங்கதான் இவங்களை கூட்டு போயிட்டு இருக்காரு. இப்ப ஜாலியா இவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. விக்னேஷ் நடுவுல இந்த ரம்யா கிட்ட ஃபிளர்ட் பண்றதுக்குலாம் ட்ரை பண்ணிட்டாரு. இவங்க வரது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவா இருக்கும். ஒரு வழியா இவங்களுமே கெஸ்ட் ஹவுஸ் கிட்ட வந்துடுறாங்க. அங்க ஜனனின்னு ஒரு பொண்ணு வேலை பாக்குறாங்க போல. அந்த பொண்ணுமே நீங்க தானா, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களை பேசிக்கிட்டே உள்ள கூட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு கொஞ்சம் தட்டி தட்டி தான் நடக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு கால்ல ப்ராப்ளம் போல அப்படின்ற மாதிரி இவங்களும் கவனிச்சுக்கிட்டே பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. அந்த ஜனனியை பொறுத்த வரைக்கும் துருன்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கா. உங்களுக்கான சமையல் ஏற்பாடுல இருந்து எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இப்ப ரூமை காமிச்சிடறால, படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ரம்யா வந்தோடனே படுத்து ரெஸ்ட் எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ரம்யா கொஞ்ச நேரம் கண்ணெல்லாம் மூடிட்டு கண்ணை திறந்து பார்க்கும் போது அந்த இடத்துல ரோஜாவை யாரோ வஸ்ட் போயிருக்கிறது தெரிய வருது. ரோஜாவை பாக்குற இந்த ரம்யா பயங்கரமா ஷாக் ஆகி கத்த ஆரம்பிக்கிறாங்க. சாதாரண ரோஜாவை பார்த்து எதுக்காக கத்துறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, போக போக உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். யார் வந்து வச்சிருப்பான்ற மாதிரி மாதவி கிட்டே இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப பசங்களுமே இந்த இடத்துக்கு வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. யாரோ ஒருத்தர் ரோஜாவை வச்சுட்டு போயிருக்காங்க, யாரு என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் ரம்யா சொல்லிட்டாங்க. இப்ப பசங்க இருக்காங்கல்ல, யாரு என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா வெளியெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்து பார்க்கும் போது அந்த இடத்துல ஒரு வயசான பெரியவர் நின்னுட்டு இருக்காரு. இவர் தான் வச்சிருக்காரு போல அப்படின்ற மாதிரி சட்டுன்னு அவரை அடிக்கிற மாதிரிலாம் போயிருந்தாங்க. ஆனா அவர் இருக்கார்ல, சரி நான் இங்க வேலை பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஜனனியோட தாத்தாவா தான் இவர் இருப்பாரு. நாளா எதுவுமே பண்ணலன்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஓஹோ நீங்க தான் தாத்தாவான்ற மாதிரி அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவர் ஜனனியை கூட்டு போலான்னு நினைக்கிறாரு. ஆனா இந்த பொண்ணுங்க 2 பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஜனனி எங்க கூடயே இன்னைக்கு இருக்கட்டும், அடுத்த கொஞ்ச நாள் எங்க கூடயே இருக்கட்டும், இவ துருன்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கா, எங்களுக்குமே கொஞ்சம் டைம் பாஸா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதனால தாத்தாவும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப கூட ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் கிடைக்காம இருக்கு. யாரு ரோஜாவை வச்சான்ற கேள்வி இருக்கு பாத்தீங்களா. அப்பதான் ஜீவா ஒரு விஷயத்த சொல்றாரு. நான் தான் விளையாடுறதுக்காக வச்சேன்ற மாதிரி சொல்றாரு. உனக்கு எங்க கிடைச்சது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எனக்கு இங்கதான் கிடைச்சது அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்க ஒரு இடத்தை கூட்டு வந்து காட்டுறாரு. அந்த இடத்துல ரோஜா செடி மாதிரி இருக்கு. அங்க இருக்க ஒரு பூவை தான் எடுத்துட்டு வந்து வச்சிருக்காரு அப்படின்றது தெரிய வருது. இப்ப கூட ரம்யா இருக்காங்கல்ல, ரோஜாவை நினைச்சு கொஞ்சம் பயந்துட்டு இருக்காங்க. இந்த விக்னேஷை பொறுத்த வரைக்கும் சிங்கிளா தானே இருக்காரு. சரக்கு அடிக்கிறதுக்காக ஃப்ரெண்டை கூப்பிடுறாரு. அதுக்கு இந்த ஃப்ரெண்ட் இருக்கார்ல, ஏண்டா நீ சிங்கிளா இருக்க, சரக்கு அடிக்கலாம், நான் எதுக்குடா சரக்கு அடிக்கணும், என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு கூட சந்தோஷமா இருக்க போறேன்ற மாதிரிலாம் ரூமுக்கு கிளம்பிடுறாரு. இப்ப ரூமுக்கு வந்தவர் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா ரொமான்ஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்க 2 பேர் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறத ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இன்னொன்று பக்கம் ரம்யா தனியா தூங்கிட்டு இருக்காங்கல்ல, திடீர்னு சவுண்ட் எல்லாம் வித்தியாசமா கேக்குது. யாரோ இவங்களை நெருங்கி வர மாதிரியே தோணுது. சட்டுன்னு தூக்கத்துல இருந்து முடிச்சிடுறாங்க. இப்ப பயந்த ரம்யா என்ன பண்றாங்கன்னா, மாதவி ரூம் கிட்ட வந்து கதவை தட்டிட்டு இருக்காங்க. இவங்க ஒண்ணு மண்ணா இருக்கலாம்னு நினைக்கும் போது கதவை தட்டிடுறாங்கல்ல, என்னாச்சுன்னு பாக்குறதுக்காக மாதவியும் வெளியே வராங்க. அப்ப ரம்யாவும் என் ரூம்ல யாரோ இருக்கிற மாதிரியே தோணுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் யாரும் இல்லன்ற மாதிரி மாதவி சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. அவங்க சமாதானம் ஆகிற மாதிரியே இல்ல. இன்னைக்கு முடியாதுன்ற மாதிரி இவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு சிக்னல் கொடுக்குறாங்க. பாய் ஃப்ரெண்ட் இதை பார்த்து பயங்கரமா அப்செட் ஆயிடுறாரு. சே இவ வந்து கெடுத்துட்டாலே அப்படின்ற மாதிரிலாம் ரம்யா மேல கோவப்பட்டு இருக்காரு. விக்னேஷ் சரக்கச்சிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன மச்சான் சந்தோஷமா இருக்க போறேன்னு சொன்ன, அதுக்குள்ள வந்துட்டேன் விக்னேஷ் கேக்குறாரு. இல்லடா அந்த ரம்யா எதை பார்த்தாலும் பயப்படுறா, அவளால ஒரே தொல்லையா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு.
அவ பயப்படுறாளா, அவ பயத்தை போக வைக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் விக்னேஷ் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. இப்ப மறுநாள் காலையில 4 பேருமே சேர்ந்த மாதிரி சுத்தி பார்க்கறதுக்காக வெளியே வந்திருக்காங்க. இந்த இடத்துல வச்சு விக்னேஷ் ஒரு ஐடியா பண்றாரு. இது ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில அவளை விட்டுட்டு போயிடலான்ற மாதிரி தான் ஐடியா பண்றாரு. நீங்க 2 பேர் மட்டும் வாங்கன்னு சிக்னல் கொடுக்குறாரு. இப்ப திடீர்னு ரம்யா திரும்பி பார்க்கும்போது அவங்க 3 பேருமே ஜீப் கிட்ட வந்துடுறாங்க. ஜீப் எடுத்துட்டு வேகமா கிளம்ப பாக்குறாங்க. என்ன விட்டுட்டு போகாதீங்க, நில்லுங்க நில்லுங்கன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதை மீறியே இவங்க ஜீப் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. ஆக்சுவலா இப்படி பண்றதுல மாதவிக்கு சுத்தமா உடன்பாடு கிடையாது. டே நிறுத்துங்கடா, பாவம் பாவம்ன்ற மாதிரி சொல்றாங்க. கொஞ்ச நேரம் விளையாடுறதுக்கு பண்ணலான்ற மாதிரி இவங்களும் ஜீப் எடுத்துட்டு ரொம்ப தள்ளி வந்துடுறாங்க. தனியா இருக்க ரம்யாக்கு வித்தியாசமா சவுண்ட் கேக்குது. யாரோ நெருங்கி வர மாதிரிலாம் தோணுது. செம்மையா இந்த இடத்துல பயந்துட்டு இருக்காங்க. இப்ப வண்டியில வந்துட்டு இருக்கும் போது மாதவி இருக்காங்கல்ல, ஓவரா பண்ணாதீங்கடா, அவளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, நான் சொல்றது கேளுங்கன்ற மாதிரி வண்டியெல்லாம் நிறுத்த வச்சிடுறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு இவங்க 2 பேர் கேட்கும் போது டீட்டெயிலா இவங்களும் பிரச்சனையை சொல்றாங்க. அப்படி இவங்க பிரச்சனையை சொல்லும் போதுதான் நமக்குமே ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ரம்யாவும் மாதவியும் ஒரே கம்பெனில தான் வேலை பார்ப்பாங்க. அந்த கம்பெனில ஒரு கொலை நடந்திருக்கு போல. இப்ப தகவல் கேள்விப்பட்டு போலீஸுங்களாம் அந்த இடத்துக்கு வராங்க. ரெஸ்ட் ரூம்ல வச்சு இந்த கம்பெனியோட மேனேஜர் தான் கொடூரமா கொல்லப்பட்டிருக்கிறது தெரிய வருது. இந்த மேனேஜருக்கு ரம்யா கொஞ்சம் க்ளோஸ் போல. இவர் இறந்து போனதை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இங்க ஒரு பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. இன்னைக்கு காலையில ரம்யா இருக்காங்க பாத்தீங்களா, கொஞ்சம் வேகமா கிளம்பி ஆபீஸ்க்கு வந்துருவாங்க. யாருமே இல்ல, நம்ம சீக்கிரமா ஆபீஸ்க்கு வந்துட்டோம் போல அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப வித்தியாசமா சவுண்ட் எல்லாம் கேக்குது. ரொம்ப பயப்படுறாங்க. பார்த்தா ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒளிஞ்சிருந்து இவங்களை பயம்புத்தி இருப்பாங்க. இன்னைக்கு இவங்களோட பர்த்டே, அதனால தான் ஒளிஞ்சிருந்து இப்படி பண்ணிருப்பாங்க. இப்ப மேல கொஞ்சம் அழுக்கெல்லாம் பட்டிருக்குல்ல, அதை வாஷ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெஸ்ட் ரூம் வராங்க. ரெஸ்ட் ரூம்ல பார்த்தா அந்த மேனேஜர் கொடூரமா கொல்லப்பட்டிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இவங்க தகவல் கொடுத்துதான் போலீஸ்லாம் வந்திருக்காங்கன்னு தெரிய வருது. இந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்றாங்கல்ல, ஃபீல் பண்ணாதமா அப்படின்ற மாதிரி ஆறுதல்லாம் சொல்லிட்டாரு. இவ சட்டுன்னு பயந்துருவான்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. இப்ப போலீஸும் இவங்க கிட்ட பேசிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. அந்த மேனேஜர் இறந்து போனதை இவங்களால ஏத்துக்கவே முடியல. ஆக்சுவலா அந்த மேனேஜர் ரொம்ப சப்போர்ட்டிவான பர்சனா இருப்பாரு. இவங்களுக்கு அந்த மேனேஜரை ரொம்பவே பிடிக்கும். அவரை போய் யார் கொலை பண்ணிருப்பா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இவங்களுமே வீடு வந்து சேர்றாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அதை நினைச்சு சோகமா இவங்க படுத்துக்கிட்டே அழுகுறாங்க. இவங்க ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும் போது யாரோ பக்கத்துல வர மாதிரி இவங்களுக்கு ஒரு உணர்வு வருது. இவங்க திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாரையும் காணோம். யாரோ பார்த்த மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி வெளியே வந்துட்டு இருக்காங்க. அப்படி வெளியே வரும்போது சோஃபால அந்த மேனேஜர் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இவங்க கண்ணுக்கு தெரியுது. இவங்க சட்டுன்னு பயத்துல தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாங்க. என்னடி ஆச்சுன்னு ஃப்ரெண்டு கேட்கும் போது இவங்களுமே கனவு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இவங்க பயந்துகிட்டே இருப்பாங்கன்றது அந்த மாதவிக்கு நல்லா தெரியுது. மாதவியும் ஜீவாவும் ரொம்ப வருஷமாவே லவ் பண்ணிட்டு இருக்காங்க போல. ஜாகிங் ஒன்னாதான் போவாங்க. அந்த மாதிரி ஜாகிங் வந்துட்டு இருக்கும் போது மாதவி கொஞ்சம் அப்செட்டா இருக்கிறத கவனிக்கிறாரு. என்னாச்சுன்னு கேக்குறாரு. ரம்யாவை நினைச்சுதான் நான் கொஞ்சம் அப்செட்டா இருக்கேன். ரம்யாக்கு அந்த மேனேஜர் கொஞ்சம் க்ளோஸ். மேனேஜர் இறந்து போனதை விட்டு அவ வெளியே வராம கஷ்டப்பட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ரம்யாவை பொறுத்த வரைக்கும் பரதநாட்டியம் டான்ஸரா இருப்பாங்க. ரிலாக்ஸ் பண்றதுக்காக எப்ப பாரு பரதநாட்டியம் டான்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது காலிங் பெல்லை யாரோ அடிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா யாரோ ரோஜா பூவை வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி அடிக்கடி யாரோ ஒருத்தர் இவங்களுக்கு ரோஜா பூவை வைக்கிறாங்க போல. இதனால தான் ட்ரிப்புக்கு வந்த இடத்துல ரோஜா பூவை யார் வச்சதுன்னு இவங்க யோசிச்சிருப்பாங்க. இப்ப பிளாட் செக்யூரிட்டி இருக்கார்ல, இவங்களுக்கு பால் எடுத்து தரதுக்காக வந்திருக்காரு. இங்க யாராவது போனதை பாத்தீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. அப்படி யாரும் போனதை பாக்கலையன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது ஃப்ரெண்டு மாதவி ஜாகிங் முடிச்சுட்டு வந்துடுறாங்க. என்னடி திரும்பி அவங்க கிட்ட இருந்து ரோஜா வந்திருக்கு போலியேன்னு கேக்குறாங்க. ஏதோ ஒரு மர்ம நபர் அடிக்கடி ரோஜா வச்சுட்டு போறாரு போல. 2 பேருமே ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மேனேஜர் சீட்ல வேற ஒருத்தரை பார்த்து இவங்க செம்மையா பயந்துடுறாங்க. பயப்படாத, அவர் தான் புதுசா வந்திருக்கவரு அப்படின்ற மாதிரி மாதவி சொல்றாங்க. இந்த ரம்யாவை பொறுத்த வரைக்கும் பேசிக்காவே பயந்த சுபாவம் உடையவங்களா இருப்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் பயந்துகிட்டே இருக்காங்க. பூ வைக்கிறது யாருன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. கண்டிப்பா ஹெல்ப் பண்றன்ற மாதிரி மாதவி இன்னைக்கு ஜாகிங் போகாம ஒளிஞ்சிருந்து கவனிக்கிறாங்க. யாராவது வைக்க வந்தா அமைக்கிறலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த பிளாட்ல கொஞ்சம் வயசான நபர் இருப்பாரு. அவர் தான் கரெக்டா இந்த இடத்துக்கிட்ட வராரு. வந்தவர் எதையோ வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. இவங்க கதவை திறந்து சட்டுன்னு லாக் பண்ணிடுறாங்க. உன் வயசு என்ன, எங்க வயசுல இருக்க பொண்ணுக்கு பூவெல்லாம் வச்சிட்டு இருக்க, உனக்கே இது அசிங்கமா இல்லையான்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. அப்பதான் இவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா, இவர் சொந்தமா நியூஸ் பேப்பர் வாங்க மாட்டாரு. அடுத்தவங்க பிளாட்ல நியூஸ் பேப்பர் இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்து படிச்சுப்பாரு. நான் நியூஸ் பேப்பர் எடுக்க தான் வந்தேன், பூவெல்லாம் நான் வைக்கலமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் இல்லைன்னா வேற யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா மாதவி இன்னைக்கு ஜாகிங் வரல, அதனால ஜீவாவே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எதுக்காக இன்னைக்கு வரலன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவங்க 2 பேர் ட்ரிப்புக்கு போனோம்னு ரொம்ப நாளாவே பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ட்ரிப்புக்கு போலாம், ஒரு வாரம் ட்ரிப்புக்கு போலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்றாங்க. கடைசியில ஒரு வழியா இவங்களும் ஏத்துக்கிறாங்க. அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னு இவர் சந்தோஷமா அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காரு. என்ன சார் சந்தோஷமா இருக்கீங்க போல, எனக்கும் சந்தோஷத்துக்கு ஏதாவது தந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி செக்யூரிட்டி கேக்குறாரு. இந்த காசை வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி இவரும் காசை தந்துட்டு கிளம்புறாரு. இந்த பிளாட்ல இருக்க ஒரு நபர் ஒய்ஃபை சந்தேக
சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பாரு. இவர் இல்லாத சமயம் வேற யாராவது பிளாட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. வேற யாராவது பிளாட்டுக்கு வந்தா எனக்கு சொல்லுன்ற மாதிரிலாம் செக்யூரிட்டி கிட்ட சொல்றாரு. அதுக்காக கொஞ்சம் காசும் தராரு. ஒய்ஃப் மேல நம்பிக்கை இல்லாம இருக்கானே அப்படின்ற மாதிரி செக்யூரிட்டியும் இந்த இடத்துல யோசிக்கிறாரு. இப்ப ரம்யாக்கு ஏதோ ஒரு பார்சல் வந்திருக்கு. ஓபன் பண்ணி பார்த்தா ஐ லவ் யூன்ற மாதிரி எழுதி தான் அனுப்பியிருக்காங்க. அந்த ரோஜா வைக்கிறவர் தான் இப்படி எழுதி அனுப்பியிருக்காருன்றது தெரிய வருது. என்னடி உனக்கும் அவனை பிடிச்சிருக்க போலியே அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட் கேக்குறாங்க. ரம்யா இந்த இடத்துல வெக்கப்பட்டுலாம் சிரிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப காலையில சமயம் அபார்ட்மெண்ட்ல ஏதோ சவுண்ட் கேக்குற மாதிரியே இருக்கு. என்ன சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி ரம்யா முழிச்சு பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரே கூட்டமா இருக்கு. கூட்டமா இருக்கு அப்படின்னு மாதவி கிட்ட சொல்லிட்டாங்க. இப்ப ரெண்டு பேருமே கீழே வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாங்க. இங்க செக்யூரிட்டியா ஒரு நபர் இருக்கார்ல, அவர் கொடூரமா கொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. யாரு கொலை பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி போலீஸுங்களும் இந்த இடத்துல விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ரம்யா தான் எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவாங்கல்ல, இதை பார்த்து மயக்கம் போட்டுறாங்க. இன்னைக்கு தான் ட்ரிப்புக்கு போற மாதிரி பிளான் இருக்கும். இப்ப ஜீவா மாதவியை கூட்டு போறதுக்காக வந்திருக்காரு. மாதவி இந்த கண்டிஷன்ல இருக்கும்போது எப்படி நம்ம ட்ரிப்புக்கு போறது, இன்னைக்கு ட்ரிப்பை கேன்சல் பண்ணிடலாம்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்கிற இந்த ஜீவா பயங்கரமா அப்செட் ஆயிடுறாரு. நான் பார்த்து பிளான் பண்ணேன், திடீர்னு வரலன்னு சொன்னா எப்படி, இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசவே மாட்டேன்ற மாதிரி கொஞ்சம் கோச்சுக்கிட்டு இங்க இருந்து வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. மாதவிக்கும் மனசு கேட்க மாட்டேங்குது. நில்லுன்ற மாதிரி பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. நம்ம ரெண்டு பேர் மட்டும் போனா இவளை விட்டு போற மாதிரி இருக்கும், பேசாம இவளையும் கூட்டு போயிட்டா என்னன்னு கேக்குறாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. அதனால தான் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஃப்ரெண்டையும் வர சொல்லியிருப்பாரு. இப்படிதான் இவங்க 4 பேர் வந்தாங்கன்னு தெரிய வருது. ஓஹோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கான்ற மாதிரி விக்னேஷ் கேக்குறாரு. திரும்பி அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி இவங்க கிளம்பி அவங்கள தேடி வந்துடுறாங்க. ஆனா அவங்க அந்த இடத்துல இல்லாம இருக்காங்க. எங்க போயிருப்பான்னு பயந்துகிட்டே தேடும் போது அவங்க ஒரு இடத்துல டான்ஸ் பிராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஜனனின்ற பொண்ணு கூட சேர்ந்து டான்ஸ் பிராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. விட்டுட்டு போனதுக்காக இவங்க சாரி எல்லாம் சொல்லிட்டாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே சாதாரணமா எடுத்துக்கிறாங்க. விக்னேஷ்க்கு லைட்டா இந்த ரம்யாவை பிடிக்க ஆரம்பிச்சிருது. உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவர் ப்ரொபோஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா இவங்களுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. இந்த விக்னேஷை லைட்டா பிடிச்சிருக்கு. இதை தாண்டி அந்த மர்ம நபரை தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நேர்லயே வராத அந்த மர்ம நபரை விட இந்த விக்னேஷ் எவ்வளவோ பரவாயில்ல, நீ யோசிச்சு முடிவு எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி அந்த மாதவி சொல்றாங்க. இவங்களுமே யாரை லவ் பண்றது அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இவங்க இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப கிளம்புற நாள் வந்துருது. அப்பன்னு பார்த்து விக்னேஷ் மிஸ் ஆகுறது தெரிய வருது. இந்த விக்னேஷ் எங்க போய் தொலைஞ்சான் அப்படின்ற மாதிரி அந்த ஜீவாவும் தேடிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த பெரியவர் என்னோட பேத்தியும் மிஸ் ஆகுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இன்னும் 2 பேருமே மிஸ் ஆகுறாங்க, தேடி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே சுத்தி முத்தி தேடி பார்த்துட்டு இருக்காங்க. எங்க தேடியும் அவங்க 2 பேரையும் கண்டுபிடிக்க முடியல. பேசாம ஸ்டேஷனுக்கு போயிடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்துடுறாங்க. அது கேட்கிற இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, 2 பேருமே வயசு பசங்க, 2 பேருமே ஒருவேளை ஓடி போயிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சார் என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க, என் ஃப்ரெண்ட் அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஜீவா சொல்லிட்டாரு. சரி என்ன ஏதுன்றதை நான் பாக்குறேன், இப்போதைக்கு கிளம்புங்கன்னு சொல்லிட்டாரு. இவங்களுமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு செக்யூரிட்டியை நமக்கு காட்டுறாங்க. செக்யூரிட்டி கிடையாது, ஃபாரஸ்ட் ஆபீசரை நமக்கு காட்டுறாங்க. யூரின் பாஸ் பண்ணலாம் நினைக்கும் போது அந்த இடத்துல ஒரு பாடியை பார்த்து தகவலை கொடுக்குறாரு. இப்ப போலீஸுங்களும் பாடியை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. விக்னேஷோட பாடி தான் இந்த இடத்துல கிடைக்குது. யாரோ கொடூரமா சாவடிச்சிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிய வருது. இந்த விக்னேஷ்க்கு எதிரிங்கன்னு யாராவது இருக்காங்களான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. அப்ப ஜீவா சில விஷயங்களை சொல்றாரு. இங்க நாங்க வந்ததுல இருந்தே யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே உணர்வு இருந்தது சார். யாரோ வீட்டுக்குள்ள வந்து ரோஜாவெல்லாம் வச்சுட்டு போனாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ரோஜாவை நீ தானே வச்ச அப்படின்ற மாதிரி மாதவி கேட்கறாங்க. ரோஜாவை நான்லாம் வைக்கல, தேவையில்லாம இன்னைக்கு ரம்யா பயப்படுவான்றதுக்காக தான் நான் வச்சேன்ற மாதிரி சமாளிச்சேன், உண்மையில நான்லாம் வைக்கலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப ரோஜாவை யார் வச்சான்ற மாதிரி இந்த இடத்துல எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி போலீஸும் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. இவங்க வந்ததுக்கு கொஞ்சம் பின்னாடி யாராவது ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்களான்றதை இவர் விசாரிக்கிறதுக்காக வராரு. அப்படி விசாரிக்கிறதுக்காக வரும்போது இவங்களுக்கு கொஞ்சம் பின்னாடி வேற ஒரு வண்டி வந்திருக்கிறது தெரிய வருது. அந்த வண்டி இன்னும் திரும்பி போலன்றதும் தெரிய வருது. அப்ப வேற யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா அதிக பேர் வராத இடத்துக்கு பின்னாடியே ஒருத்தன் வந்திருக்கானா தப்பா இருக்குன்ற மாதிரி இவருமே அந்த வண்டியை தேடிட்டு இருக்காரு. அந்த வண்டியை ஒரு இடத்துல அவன் மறைச்சு வச்சிருக்கிறது தெரிய வருது. மறைச்சு வச்சவன் பக்கத்துல உட்காந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கான். இவருமே அந்த இடத்துக்கு வந்து அவனை லாக் பண்றாரு. இவன் யாரு என்னன்றது தெரியல, இங்கதான் இன்டர்வல போடுறாங்க. இப்ப இவனை லாக் பண்ணி போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி இவங்களுக்கும் தகவலை கொடுத்து வர வச்சிடுறாரு. இவன் யாருன்னு தெரியுதான்னு கேக்குறாரு. எங்களுக்கு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவன் தான் கொலை பண்ணிருக்கான், இன்னும் இவன் ஒத்துக்கல, ஆனா சீக்கிரமே ஒத்துக்க வச்சிருவேன், நீங்க போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே ஸ்டேஷனை விட்டு வெளியே வராங்க. அப்ப தாத்தா இருக்காருல, என் பேத்தியை பத்தி ஏதாவது தெரிஞ்சதான்ற மாதிரி கேட்கிறாரு. தெரியலன்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இதை நினைச்சு இந்த தாத்தாவும் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. தாத்தா ஃபீல் பண்றதை பார்க்கும்போது இந்த ரம்யாக்கும் கஷ்டமா இருக்கு. இப்படி ஃபீல் பண்றாரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நீ அவங்கள ஃபாலோ பண்ணிருக்கன்றது தெளிவா தெரிஞ்சிருச்சு, ஒழுங்கு மரியாதையை உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி இந்த நபரை போட்டு அடின்னு அடிக்கிறாரு. இந்த நபரோட பேரு அசோக் அப்படின்றது. இவர் எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு.
ஆக்சுவலா அந்த மாதவியும் ரம்யாவும் ஒரு வீட்டுல இருக்காங்கல்ல, அதுக்கு பக்கத்து வீட்டுல தான் இவர் குடி வந்திருப்பாரு. இவரோட அம்மானா இவருக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா இறந்து போயிருப்பாங்க. போட்டோவை மாட்டலான்றதுக்காக ஆணி அடிச்சிருப்பாரு. அப்போ ஒரு ஓட்டை விழுந்து அந்த வீட்டுல நடக்கிறதெல்லாம் இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. அந்த சமயம் ரம்யா அந்த இடத்துல பரதநாட்டியம் டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்திருப்பாங்க. அவங்கள பார்த்தோன்னே இவருக்கு அம்மா ஞாபகம் வந்துருது. லைட்டா இவர் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அடிக்கடி அவங்கள பார்க்கணுன்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துடுறாரு. ஒரு ஆங்கிள் மட்டும் தானே ஓட்ட வழியா பார்க்க முடியும். அதுக்காக சின்னதா ஒரு டியூப் மாதிரி ரெடி பண்றாரு. அந்த டியூபை ரிமோட் மூலியமா கண்ட்ரோல் பண்றாரு. அவங்க எந்த ரூம்ல இருந்தாலும் பாக்குற மாதிரி செட் பண்ணிடுறாரு. ஆக்சுவலா அவங்க படுத்துட்டு இருக்கும் போது இவர் இந்த மெத்தட்ல பார்த்திருப்பாரு. அதனால தான் யாரோ பார்த்த மாதிரியே உங்களுக்கு ஒரு உணர்வு வந்திருக்கும். அடிக்கடி அவங்களுக்கு உணர்வு வரதுக்கு இதுதான் காரணம். நான் அந்த ரம்யாவை லவ் பண்ண சார், அதனால தான் இந்த இடத்துக்கும் வந்தேன். மத்தபடி இந்த கொலைக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. இப்பதான் இன்னொன்று பாடி கிடைச்சிருக்கிறதா இந்த போலீஸ்க்கு தகவல் கிடைக்குது. இவரும் வேகமா கிளம்பி அந்த இடத்துக்கு வராரு. அங்க பார்த்தா அந்த ஜீவா இறந்து போயிருக்காரு. ஜீவாவையும் யாரோ சாவடிச்சிருக்காங்க. என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி இவர் விசாரிக்கிறாரு. சார் நைட் எல்லாருமே படுக்க போனோம். காலையில பார்த்தா ஜீவா இறந்து போயிருக்கான் அப்படின்ற மாதிரி மாதவி ஃபீலிங்கா சொல்லிட்டாங்க. இந்த கொலையை யாரு பண்ணிருப்பா? அதுவும் இவன் உள்ள இருக்கும் போது யார் பண்ணிருப்பா? இவனோட கூட்டாளி பண்ணிருப்பானா அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. உன்னை காப்பாத்துறதுக்காக உன் கூட்டாளிய ரெண்டாவது கொலையை பண்ண சொன்னியா? ஒழுங்கு மரியாதையா சொல்லுன்ற மாதிரிலாம் இந்த அசோக போட்டு அடிக்கிறாரு. சார் சத்தியமா இந்த கொலைக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி அசோகம் சொல்றாரு. அடுத்தடுத்து 2 கொலை நடந்திருக்கு. அந்த ஜனனின்ற பொண்ணு வேற மிஸ் ஆவரா, என்னவா இருக்கும்ன்ற மாதிரி இந்த போலீஸும் யோசிக்கிறாரு. இப்ப இந்த போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா, மாதவி கிட்ட பேசுறதுக்காக வீட்டுக்கிட்ட வந்துடுறாரு. உங்களுக்கு எதிரின்னு யாராவது இருக்காங்களா, ஆபீஸ் ரிலேட்டடா எதிரி யாராவது இருக்காங்களான்னு கேக்குறாரு. சார் அந்த மாதிரிலாம் யாருமே இல்லைன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. சரி உங்களுக்கு எதிரி இல்ல, இந்த பொண்ணு ரம்யாக்கு எதிரின்னு யாராவது இருக்காங்களா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. சார் அவளை பத்தி எனக்கு பெருசா தெரியாது சார். கொஞ்ச நாளா தான் நாங்க 2 பேருமே ரூம்மேட்டா இருக்கோம் சார். அப்பெல்லாம் அவளுக்கு எதிரி இருக்கிற மாதிரி இல்லைன்னு இவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு ரம்யா வந்து பாக்குறாங்க. இவர் ரம்யா கிட்டயும் ஜென்ரலா பேசுற மாதிரிலாம் பேசுறாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, ஈவினிங் டைம் ஸ்டேஷனுக்கு வாங்க, குற்றவாளியை நான் காட்டுறேன்னு சொல்றாரு. இவங்களுமே ஈவினிங் டைம் அவரை பார்க்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. குற்றவாளி எங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டரும் அங்க இருக்க லைட்டா ரம்யா பக்கம் திருப்புறாரு. நீ தான் குற்றம் பண்ணிருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது நானான்ற மாதிரி ஷாக் ஆகுறாங்க. மாதவியே இவ பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரிலாம் சப்போர்ட் பண்றாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, ரம்யா ஏத்துக்கலனாலும் ரம்யா தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கா, என்னால ப்ரூவ் பண்ண முடியும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அந்த ஜீவாவையும் விக்னேஷையும் துரத்தி துரத்தி இவ தான் கொலை பண்ணிருக்கா, ஏன்னா இவளோட சாம்பிள்ஸ் இல்லது எனக்கு கிடைச்சிருக்குன்ற மாதிரிலாம் இந்த போலீஸ் சொல்லிட்டாரு. இப்ப நியூஸ்ல ஓடுறத நமக்கு காட்டுறாங்க. ரம்யான்னு ஒரு பொண்ணை அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு நான் பண்ணலன்னு சொல்றாங்கல்ல. இப்ப இன்ஸ்பெக்டரும் ஹிப்னடைஸ்லாம் பண்ணக்கூடிய ஒரு டாக்டர் கிட்ட தான் கூட்டு வந்திருக்காரு. டாக்டரும் இவங்க கிட்ட பொறுமையா பேசுறாரு. நீ கொலை பண்ணலன்னு சொல்றமா, ஆனா இன்ஸ்பெக்டர் நீ தான் கொலை பண்ணிருக்க, அதுக்கான எவிடன்ஸை வச்சிருக்கிறதா சொல்லிட்டாரு. உனக்கே தெரியாம கூட நீ இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கிறதா அவர் நினைக்கிறாரு. உன் சைல்ட்ஹுட்ல சில கசப்பான விஷயம் நடந்திருக்கு போல, அதை பத்திலாம் அவர் கேதர் பண்ணி என்கிட்ட சொல்லியிருக்காரு. நான் உன்னை ஹிப்னடைஸ் பண்ணி விசாரிக்க போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. ஆக்சுவலா இன்ஸ்பெக்டர் சொல்லி தான் விட்டுட்டு போயிருக்காரு போல. இவரை ஹிப்னடைஸ் பண்ணி இந்த பொண்ணு கிட்ட பேசி பார்க்கலாம்னு யோசிக்கிறாரு. ஹிப்னடைஸ் பண்றதுக்காக சில விஷயங்கள் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் பண்ண வச்சிட்டு இருக்காரு. இப்ப இவங்களுமே இவங்களோட பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரம்யா சின்ன பொண்ணா இருக்கும் போது அப்பா அம்மா கூட சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. அப்பாவுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூலாம் ஏற்படுது. திடீர்னு நெஞ்சு வலி வந்த மாதிரி அப்பா இருக்காருல, இறந்து போயிடுறாரு. அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் பினான்சியலா இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம 2 பேருமே முழிச்சிட்டு இருக்காங்க. அப்பாவோட ஃப்ரெண்டா ஒரு அங்கிள் இருப்பாரு. அவர் இருக்காருல, கவலைப்படாத நான் உனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப அம்மாவும் இன்டர்வியூலாம் அட்டென்ட் பண்றதுக்காக வராங்க. அந்த இடத்துல ஏதோ பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க அப்படின்றது இந்த சின்ன பொண்ணுக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு ஸ்டேஜ்ல அம்மாக்கு அந்த இடத்துல வேலையும் கிடைச்சிருது. அம்மா வேலையை நல்லா பார்க்க ஆரம்பிக்கிறாங்கல்ல. இப்ப கிடைக்கிற காசு மூலியமா பொண்ணுக்கு வேண்டிய எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. பொண்ணுக்கு சின்ன வயசுலயே டான்ஸ் கத்துக்கணும்ன்ற மாதிரி ஆசை இருக்கும். அம்மா சேர்த்து விடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஒரு இடத்துல சேர்த்துலாம் விடுறாங்க. இவங்க சின்ன பொண்ணா இருக்கும் போது அந்த டான்ஸ் கிளாஸ்ல டான்ஸ் பிராக்டிஸ்லாம் எடுக்கும் போது அங்க இருக்க மாஸ்டர் இருக்கார்ல, கொஞ்சம் தப்பு தப்பா டச் பண்றாரு. ஏன் மனுஷங்க இந்த மாதிரிலாம் இருக்காங்கன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏறக்குறைய இப்ப 12th படிக்கிற வயசுக்கு வந்துடுறாங்க. அப்பயும் நிறைய பசங்க தப்பு தப்பா கமெண்ட்லாம் அடிக்கிறாங்க. ஒரு பொண்ணு சொசைட்டில வாழ்றது கஷ்டம்ன்றதை நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன் அப்படின்ற மாதிரி ரம்யா சொல்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ரம்யாக்கு ஐடி கம்பெனில வேலை கிடைச்சிருது. இது தெரிஞ்ச அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப ஊருக்கு திரும்பி வந்துட்டு இருக்கும் போது அம்மாக்கு ஹெல்ப் பண்ண அங்கிளை பாக்குறாங்க. அவர் பக்கத்துல உட்கார்றாரு. கொஞ்சம் தப்பாலாம் டச் பண்றாரு. இவங்க கோவப்பட்டு கத்துறதுக்காக வராங்க. என்ன கத்தி என்ன அசிங்கப்படுத்தலான்னு பாக்குறியா, உன் அம்மா அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி உன்னால அட்ஜஸ்ட் பண்ண முடியாதான்ற மாதிரி கேக்குறாரு. ஏதோ அம்மா அட்ஜஸ்ட் பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அம்மா அட்ஜஸ்ட் பண்ணி தான் வேலை வாங்கியிருக்காங்க, அதே மாதிரி இவர் கூடயும் அட்ஜஸ்ட் பண்ணிருக்காங்கன்றது தெரிய வருது. இது தெரிஞ்சோட அம்மா மேல கோவப்படுறாங்க. அம்மா வெல்கம் பண்ணலாம் நினைக்கும் போது இவங்க அம்மா கிட்ட கோவப்பட்டு பேசுறாங்க. அவருக்கும் உங்களுக்கும் என்னமா சம்பந்தம், எப்படிமா வேலையை வாங்குனீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க.
அம்மாக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அச்சச்சோ பொண்ணுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. எதுவும் பேசாம ரூம்குள்ள போயிடுறாங்க. இப்ப இவங்களும் வெளியே படுத்து தூங்குறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு முழிச்ச இந்த ரம்யா இருக்காங்கல்ல, அம்மாவை தேடி வராங்க. பார்த்தா அம்மா தூக்கு மாட்டி இறந்து போயிருக்காங்கன்னு தெரிய வருது. அம்மா கையில ஒரு பேப்பர் இருக்கு. என்ன பேப்பர்ன்ற மாதிரி இவங்களும் ஓபன் பண்ணி படிக்கிறாங்க. உன் அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் என் லைஃபே இருண்டு போயிருச்சு. ஏதாவது வேலை வாங்கணும்னு நினைச்சேன். என்னால நேர்மையான முறையில வேலையை வாங்க முடியல. அதனால தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டேன். உன் லைஃப் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டேன். இந்த சொசைட்டி ரொம்ப மோசமா மாறிடுச்சு. நம்ம உடம்பு மேலதான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க. நீயாவது என்ன மாதிரி மாறாம நல்ல நிலைமைக்கு வரணும்னு நினைச்சேன். இப்போ உனக்கு வேலையும் கிடைச்சிருச்சு. இந்த வேலையை நல்லா பண்ணுமா, உன் கூட அம்மா இருக்க முடியாதுன்ற மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. அச்சச்சோ அம்மா இறந்து போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி இவங்களும் இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல்லாம் பண்றாங்க. இப்படி இவங்க அனாதையா ஆனதுக்கு அப்புறம் தான் சிட்டில கிடைச்ச வேலையை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. மாதவி கூட ரூம்மேட்டாவும் மாறி இருப்பாங்க. இந்த சொசைட்டி ரொம்ப மோசமா மாறிடுச்சு. எல்லா ஆண்களும் ஒரே மாதிரி தான் இருக்காங்கன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டாக்டருக்கு அசிஸ்டண்டா ஒரு நபர் இருப்பாரு. இந்த அசிஸ்டன்ட் கூட நான் வந்தோடனே என்ன தப்பா பார்த்தான்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. அதாவது வெளியே வெயிட் பண்ணாங்கல்ல, அப்ப அந்த நபர் குறுகுறுன்னு பார்த்திருப்பாரு. இது எல்லாத்தையும் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் ரம்யா சொல்ல. ரம்யாக்குள்ள இன்னொன்னு பர்சனாலிட்டி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் சொல்லிட்டு இருக்கு. சம்பந்தப்பட்ட அந்த அங்கிளை பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சேன். அதனால தான் பழி வாங்குறதுக்கு ஒரு ஸ்கெட்சை போட்டேன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்குது. ஆக்சுவலா அவர் பைக்ல வந்துட்டு இருக்கும் போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. இவங்க தான் திட்டமிட்டு ஆக்சிடென்ட் நடக்க வச்சு அவரோட கதையை முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம புதுசா ஒரு லைஃப் ஆரம்பிக்கலாம்ன்ற மாதிரி இவங்களும் சிட்டிக்கு வந்திருப்பாங்க. சிட்டில தான் மாதவி கூட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ஏற்பட்டிருக்கும். ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஒரு இடத்துல ரூம் எடுத்து தங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இவங்க வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த மேனேஜர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களுக்கு ஃப்ரெண்ட்லியா நிறைய விஷயங்களை சொல்லிலாம் தருவாரு. இவங்க வேலையில ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க போல. இந்த தப்பு எதுக்காக பண்ண, என் கேபினுக்கு வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே கேபினுக்கு வந்து சாரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சின்ன பசங்களா இருக்கும் போது சாரி கேட்டா மன்னிச்சிடலாம். இப்ப நீ நல்லா வளர்ந்துட்ட, சாரின்னு மட்டும் கேட்டா போதாது. சாரிக்காக நீ வேற சில விஷயங்களை பண்ணணும். என் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கணும். அப்பதான் இந்த வேலையை நீ தக்க வச்சுக்க முடியும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அடிக்கடி தொட்டு தொட்டுலாம் பேச ஆரம்பிக்கிறாரு. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்தாலே இவங்களுக்குள்ள இருக்க அந்த கேரக்டர் ட்ரிகர் ஆயிடும். இவர் ஏதாவது பண்ணோன்ற மாதிரி முடிவு பண்ணுது. ஒரு நாள் நைட்டு வர சொல்லியிருப்பாரு. இவங்களுமே சொன்ன டைமுக்கு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப அவர் இருக்கார்ல, கொஞ்சம் எல்லை மீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு. இவங்க கையில ஆயுதத்தை மறைச்சு வச்சிருப்பாங்க. அதை வச்சு இவர் அட்டாக் பண்ணிடுறாங்க. நைட்டு இவங்க தான் சாவடிக்கவே செஞ்சிருப்பாங்க. ஆனா எதுவுமே தெரியாத மாதிரி காலையில அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. பாடியை பார்த்து ஷாக்லாம் ஆயிருப்பாங்க. ரம்யா காயப்பட்ட துணியை எடுக்கலாம்னு நினைக்கும் போது கீழ் பிளாட்ல இருக்க மாலினின்றவங்க வீட்டுல ஒரு துணி விழுந்துருது. இப்ப இவங்களுமே மாலினியை பார்க்கறதுக்காக வராங்க. துணி விழுந்துருச்சு, எடுத்துக்கிறேன்ற மாதிரி பால்கனி சைடு போயிடுறாங்க. அப்ப இந்த மாலினி வீட்டுக்குள்ள அந்த செக்யூரிட்டி வந்து தனவட்டா உட்கார்றாரு. என்ன நீ பாட்டுக்கு வந்து உட்காந்துட்டேன்ற மாதிரி இவங்க கோவப்படுறாங்க. இத பாருன்ற மாதிரி அந்த செக்யூரிட்டி ஒரு வீடியோவை காட்டுறாரு. ஆக்சுவலா இவங்க ஹஸ்பண்ட் எப்ப பாரு சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பாரு. அது சம்பந்தமா இவங்களுமே வேற ஒரு நபர்கிட்ட பேசுறாங்க. அவர் எப்ப பாரு சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காரு. என்ன பண்றதுன்னே தெரியலன்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காங்க. சரி விடுங்க, இந்த காலத்துல நிறைய பேர் இப்படிதான் இருக்காங்க. நம்ம தான் அதுக்கு ஏத்த மாதிரி அனுசரிச்சு நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்க கொஞ்சம் எமோஷனலாயி அவரை கட்டிலாம் பிடிக்கிறாங்க. அதுதான் இந்த செக்யூரிட்டி வீடியோ எடுத்து வச்சிருக்கான் போல. இந்த வீடியோவை காமிச்சு மிரட்டுறான். இந்த வீடியோல என்ன தப்பா இருக்கு, இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுல ஆடியோவை கட் பண்ணிட்டா இது ரொம்ப தப்பா தெரியும். உன் புருஷன் சும்மாவே சந்தேகப்படுவான். இதெல்லாம் காமிச்சா உன் லைஃபே காலி ஆயிடும். என் கூட நீ மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துகிட்டனா இந்த வீடியோ வெளியே வராது அப்படின்ற மாதிரிலாம் மாலினியை மிரட்டிட்டு இருக்கான். மாலினியை என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. இவன் மிரட்டிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு வந்து இந்த எல்லா விஷயத்தையும் ரம்யா கேட்டுறாங்க. அதுக்கப்புறம் ரம்யா கேஷுவலா வெளியே வர மாதிரி வெளியே வராங்க. ரம்யா இருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னா இவன் இருக்கான் பாத்தீங்களா, வேற ஏதோ ஒரு வேலையை சொல்றதுக்காக வந்த மாதிரி சமாளிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஆனா இவன் மிரட்டின எல்லாத்தையும் ரம்யா கேட்டுட்டாங்கல்ல, இவனை போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவன் இந்த டைம் வான்ற மாதிரி மாலினி கிட்ட சொல்லியிருப்பான். அதுக்கு கொஞ்சம் முன்னாடி போய் நம்ம சாவடிக்கணும்ன்ற மாதிரி இவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க. நைட்டு நிறைய இவன் மாலினி தான் வரதான் நினைக்கிறான். வந்துட்டியா அப்படின்ற மாதிரி பக்கத்துல வரான். ஆனா வந்தது ரம்யாவா இருக்கும். வந்த ரம்யா இருக்காங்கல்ல, கொடூரமா இவனோட கதையை முடிச்சிடுறாங்க. காலையில இவன் பாடியை பார்த்து யாரு கொன்னதுன்னு ஷாக் ஆகி மயங்கி விழுந்திருப்பாங்க. நம்மளை ஏமாத்துறதுக்காக சாமர்த்தியமா அப்படி ஒரு சீனை வச்சிருக்காங்க. இவங்களெல்லாம் சாவடிச்சது ஓகே, அவங்க ரெண்டு பேரும் எதுக்காக சாவடிச்சன்ற மாதிரி டாக்டர் கேட்கறாரு. இந்த இடத்துல தான் ரம்யா ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த விக்னேஷும் அந்த ஃப்ரெண்டும் குடிச்சிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அப்ப ஜனனி பரிமாறுறதுக்காக வராங்க, சைட் டிஷ்லாம் வைக்கிறதுக்காக வராங்க. அப்ப விக்னேஷும் குறுகுறுன்னு ஜனனியை பாக்குறான். இப்ப ஜனனி ரூம்ல இருக்கும் போது இவன் பொறுமையா அந்த ரூம்குள்ள நுழையிறான். நீங்க எதுக்கு வரீங்கன்ற மாதிரிலாம் அவங்க தடுக்க பாக்குறாங்க. அதை மீறிய விக்னேஷ் இருக்கான் பாத்தீங்களா, இந்த பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடந்துடுறான். ஏதோ சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு
இடத்துக்கு ஜீவா வராரு. பார்த்தா விக்னேஷ் ஒன்னா இருந்திருக்கிறது இவருக்கு தெரிய வருது. நீயும் வேணா ஒன்னா இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். இவருக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காங்க, அதை மீறியும் இந்த பொண்ணு கூட ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த பொண்ணு கிட்ட ஒன்னா இருந்துடுறாரு. இப்ப செக் பண்ணி பார்த்தா அந்த பொண்ணு இறந்து போனது இவங்களுக்கு தெரிய வருது. சைலண்டா டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க டிஸ்போஸ்லாம் பண்ணிருப்பாங்க. இது எல்லா விஷயத்தையும் ரம்யா கவனிச்சிருப்பாங்க. அதனால தான் அவங்க 2 பேரை போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி போட்டு தள்ளணுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த 2 கொலையும் ரம்யா பண்ணல, ரம்யாக்குள்ள இருக்க அந்த இன்னொன் கேரக்டர் தான் பண்ணிருக்குன்ற மாதிரி டாக்டர் முடிவு எடுக்கிறாரு. கோர்ட்டுக்கு அந்த மாதிரி ரிப்போர்ட்டை தந்துடுறாரு. கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் 1 வருஷம் இவங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்கணும், அதுக்கப்புறம் விட்டுலான்ற மாதிரி தீர்ப்பு தந்துருது. இப்ப வெளியே வச்சு டாக்டர் பேச ஆரம்பிக்கிறாரு. என் தொழில நான் பொய் சொன்னதில்ல, மொத வாட்டியா பொய் சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டாரு. அதாவது உனக்குள்ள எந்த ஒரு கேரக்டரும் இல்ல, எந்த ஒரு கேரக்டரும் இல்லாம நீயே தான் பண்ணிருக்கன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் நீ பண்ண விஷயம் கரெக்ட், உன்னை காப்பாத்தணும்னு நினைச்சுதான் இந்த ஹெல்ப் பண்ணிருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே அந்த டாக்டருக்கு நன்றிலாம் சொல்றாங்க. இன்னமும் நான் முடிக்க வேண்டிய சில விஷயம் இருக்கு, 1 வருஷம் கழிச்சு வெளியே வந்துருவேன்ல, விட்டு போன விஷயத்தை நான் முடிப்பன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த ரம்யாவா அசோக்னு ஒருத்தர் லவ் பண்ணாரு பாத்தீங்களா, அவர் இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணிட்டாரு. சார், வெளியே வந்த ரம்யா மாதவியை கூட்டிட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கா சார், எனக்கு டவுட்டா இருக்கு, நம்ம ஃபாலோ பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. போலீஸும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அவங்க 2 பேருமே கார்ல போயிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரியாம இவங்க 2 பேர் ஃபாலோ பண்ணி பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துக்கு வந்தோன்னே ரம்யா மாதவியை பார்த்து கொஞ்சம் வில்லத்தனமா பேச ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு கத்தியை வச்சு குத்திடுறாங்க. இப்பதான் ஒரு விஷயத்தை நமக்கு ரிவீல் பண்றாங்க. அவனுங்க 2 பேர் சேர்ந்து எல்லை மீறி நடந்து சாவடிச்சாங்க பாத்தீங்களா, பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்காக கொண்டு போயிருப்பாங்க. அப்பன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு வந்த மாதவி இதை கவனிச்சிருப்பாங்க. டேய், என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு இருக்காங்க. அவசரப்பட்டு வெளியே சொல்லிடாத, பெரிய பிரச்சனை ஆயிடும், பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்கு நீயும் ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, பாய் ஃப்ரெண்டுக்கு பிரச்சனை வரக்கூடாது, ஹெல்ப் பண்ணலான்ற மாதிரி இவங்களுமே ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. ஆக மொத்தத்துல இவங்களுமே குற்றத்துக்கு துணை போயிருக்காங்கல்ல, இது எல்லா விஷயத்தையுமே ரம்யா பார்த்திருப்பாங்க. அவங்க 2 பேரை சாவடிச்சுட்டு இவங்க கதையை முடிக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. அதுக்குள்ளதான் மாட்டிருப்பாங்க. சரி, இப்ப கதையை முடிக்கலான்றதுக்காக பிரசன்ட்ல கதையை முடிக்கிறாங்க. அந்த பொண்ணு அப்படி பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சா நீ அவங்க 2 பேருக்கு தண்டனை தான் வாங்கி தந்திருக்கணும், மறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்க கூடாது, சாவுன்ற மாதிரி சாவடிச்சிடுறாங்க. இப்ப சாவடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பும் போதுதான் ஃபாலோ பண்ண இவங்க 2 பேர் இந்த இடத்துக்கு வராங்க. இவ சாவடிச்சுட்டு போறாளே அப்படின்ற மாதிரி லாங்ல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.